ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் எப்பவும் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ். சரிங்களா? அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஆர் லெவல் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், த்ருவ் ஜுரோல், சிம்ரன் கட்மர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், குல்தீப் ஜென், அல்னா சந்தீப் சர்மா. இந்த ரெண்டு பவுலரில் ஏதோ ஒரு இந்தியன் பவுலர் உள்ளே இருப்பாங்க. சரிங்களா? யுவேந்திர சகல், இம்பேக்டை வந்து நந்தர் பர்கர், அல்னா கேசிவ் மகாராஜ். ரெண்டு ஃபாரினரில் ஏதோ ஒரு ஃபாரினர், ஒன்று ஸ்பின் ஒன்று பாஸ்ட்டு, பிச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எம்ஐயோட லெவல் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ செப்பர்ட், முகமது நபி, ஜெரல்ட் ஹோச்சி, ஸ்ரேயஸ் கோபால், ஜஸ்பிரீத் பும்ரா. இம்பேக்டை வந்து ஆகாஷ் மேத்வாலாக யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மேட்சாக அவங்க அவரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 38ஆவது மேட்ச் உங்களுக்கு ஜெய்ப்பூரில் நடக்குது. 22ஆந்தேதி நைட் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150லேருந்து 180ங்கிற ஒரு கேட்டகரிக்கு வரும். பேட்டிங் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு 5-6 மேட்சாக பார்க்கும்போது பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 2ம் செகண்டு 4ம் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த சீரீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த ஜெய்ப்பூர் பிச்சில் ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச். சரிங்களா? அதில் வந்து 13 6-6 15 வந்து உங்களுக்கு எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க. 1 நோ ரிசல்ட். ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு லாஸ்ட்டாக 4 மேட்ச்சுக்கு 24 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் 9, செகண்டு 15. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். 4 மேட்ச் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஆல் அவுட் ஆனால் கண்டிப்பாக ஆல் அவுட் 4 மேட்ச்சில் ஆகியிருந்தால் உங்களுக்கு 30 விக்கெட்டுக்கு மேலே விழுந்திருக்கணும். ஆனால் விழலை, வெறும் 24 தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் தான் அது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா 2 டீம்லேயுமே உங்களுக்கு 5 விக்கெட், சம்டைம் 3-4 விக்கெட் ஃபஸ்ட்டு போய் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போகும். செகண்ட் ஒரு 5 விக்கெட் அப்படி நின்றோம். மேட்ச் ஒன்று லாஸ் ஆவாங்க இல்லை வின் பண்ணுவாங்க சைஸ் பண்ணி. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால தான் இந்த மேட்சை பாருங்கள். அதான் பிச் ரிப்போர்ட் எப்பவும் பார்க்குறது சொல்கிறது. 4 மேட்ச்சுக்கு 24 விக்கெட் விழுந்திருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாக விக்கெட் பவுலிங்கில் போய் இறங்கிடக்கூடாது நம்ம. ஓகே, அதில் வந்து ரைட் ஃபேஸர் வந்து 13, லெஃப்ட் 11. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 12 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்ட் 6 ஈக்குவலாக விழுந்திருக்கு. இந்த வென்யூவில் ஆர்ஆர் 61க்கு 41 வின்னிங், நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. எம்ஐ வந்து 9க்கு 3 வின்னிங் தான் இந்த வென்யூவில், ஜெய்ப்பூர் வென்யூவில். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்புக்கு ஃபுல்லாகவே எடுத்துருங்க. பட்லர், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சகல். ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 9 பிளேயர் இருக்காங்க. சரிங்களா? 9 பேரில் உங்களுக்கு கம்பல்சரி 5 அல்லனா 6 பேர் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமுக்கு கொண்டு போய் ஆகணும். உங்கள் 20 டீமுக்கும் இந்த 5 அல்லனா 6 பேர் எப்போவுமே வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஐபிஎல்ல ரீசெண்டாக எல்லா மேட்ச்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 லாஸ்ட்டாக ஒரு 20-15 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பிக்குங்கிறது எப்போவுமே வருது. சரிங்களா? ஒரு 10 மேட்ச்சுக்கு 2-3 மேட்ச் தான் சொதப்புதே தவிர ஆல்மோஸ்ட் ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச்சுக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துடுறாங்க. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு வேலையை முடிச்சுருங்க. சரிங்களா? உங்கள் 20 டீமுக்கும் இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த பாயிண்ட்டுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நடந்தது கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். டீம் நேற்று வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட்டு நைட்டு மேட்ச்சில் இப்போ வந்து இது எப்படி நடந்திருக்குன்னா 50% கீழே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நைட்டு மேட்ச்சில் 50% கீழே உங்களுக்கு
பி சிங் 1, தெவாட்டியா 2, கிர்ஷல் பட்டேல் 3, ஷாய் கிஷோர் 4, நூர் அகமது 5. சரிங்களா. சாய் சுதர்சன் வந்து இம்பேக்டாக இருக்காருங்க. அப்பவும் 51% கிட்ட போயிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இம்பேக்டில் இருந்துமே இறங்கலை. ஏன்னா அவர் தான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இம்பேக்ட் தான் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை தாண்டி நீங்கள் வேறு பிளேயரை யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஓவர் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இவர் தான் அந்த டீமில் வந்து இம்பேக்டாக வச்சாச்சு செகண்டில் அப்படின்னா இவர் தான். சரிங்களா. இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் வேறு பிளேயராக இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த பிளேயர் யூஸ் பண்ணிடுங்க. டவுட்டாக இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த இம்பேக்டில் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் சுதர்சனு இப்போ வேறு டீமில் ஒரு 4 பேட்ஸ்மேன் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா 4 பேட்ஸ்மேன் இம்பேக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 4 பேட்ஸ்மேனில் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு இறக்கி விட்ருவாங்க. சரிங்களா. அதனால் உங்களுக்கு இப்போ மும்பை வந்து சேசிங் பண்ணுது அப்படின்னா சேசிங்கில் உள்ள இம்பேக்டில் உள்ள 4 பேட்டிங்குமே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதாவது இப்போ இந்த வீடியோ கேட்டுட்ருக்க இம்பேக்டாக நான் யூஸ் பண்ணணும் எப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் யூஸ் சொல்கிறோம். சரிங்களா. அதேமாதிரி பவுலிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இம்பேக்ட் அப்படின்னா ஒரு டீம் பவுல் பண்ணுறது செகண்டில் பவுல் பண்ணுது. சரிங்களா. ஃபஸ்ட்டில் பேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஃபஸ்ட்டில் பேட் பண்ணிவிட்டு செகண்டில் பவுல் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்கள் எடுக்கணும் இம்பேக்டாக. ஆனால் சென்னையில் யாரும் தெரியல அப்படின்னா அங்கே இருக்க அத்தனை இம்பேக்டை யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இம்பேக்டை எடுத்து வைங்க. சர்துல் தாகர் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் டீமில் வச்சுட்டு அது அவங்களுக்கு பேக்கப்பாக 4 இம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பவுலரை மட்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தாக்கூருக்கு பதில் வேறு ஒரு வேளை உங்களுக்கு தேஷ்பாண்டே இறக்கிட்டாங்க அப்படின்னா தாக்கூருக்கு கீழே போய்ட்டு தேஷ்பாண்டே உங்களுக்கு டீமில் ஆட் ஆகிடுவார். சரிங்களா. இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை கரெக்டாக மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும். அதான் பெரிய விஷயம். சும்மா வந்து கண்ணாப்பின்னு பண்ணணுன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். நல்லா யூஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதேமாதிரி பேட்டிங் அதே தான். கன்ஃபார்மாக உங்களுக்கு சுதர்சன் தான் ஜிடியில் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் பேக்கப் வைக்க தேவையில்லை. சுதர்சனோட போய்க்கோங்க. எனக்கு இல்லை இம்பேக்டை நான் யூஸ் பண்ணி ஆகணும் பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயரை வச்சுட்டு அதுக்கு கீழே பேக்கப்பில் இருக்கிற அத்தனை பவுலரும் எடுத்துருங்க. அத்தனை பேட்ஸ்மேனையும் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பேக்டாக அவங்க யாரெல்லாம் பேட்ஸ்மேனாக கொண்டு வந்திருக்காங்களோ அந்த டீமில் அத்தனை பேரையும் கொண்டு வந்துருங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு இம்பேக்ட் தான் வைக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீமுக்கு ஒரு இம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சிலவங்க நம்ம 3-4 பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல சும்மா அது கண்ணாப்பின்னான்னு அப்படி போடாதீங்க டீம். சரிங்களா. ஓகே நம்ம இங்கே வீடியோக்கு வரலாம். 50% கீழே இந்த இதில் 5 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா. ஓகே மத்தியால மேட்ச் பார்த்துடலாம். ஆர்சிபி கேகேஆரில் வந்து உங்களுக்கு 50% கீழே ரஜத் படிதர் 1, க்ரீன் 2, ரமன்தீப் சிங் 3, ஹர்ஷித் ராணா 4, யாஸ் தயார் 5. இப்போவுமே நம்ம சொல்லுவோம் இதில் 2 ஃபார்முலா ரிப்பீட் ஆகிட்டு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் 2 மேட்சுமே நேற்று நடந்த 2 மேட்ச்லேயுமே உங்களுக்கு 50% கீழே 5 பேர் வந்துட்டாங்க. கரெக்டாக 5 பேர் உட்காந்துருக்காங்க. சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு 2 ஃபார்முலா கொடுக்குறோம் நம்ம. 50% கீழே 4 அல்லனா 5, 6 அல்லனா 7. இது 2 தான் திரும்ப வந்துட்டுருக்கு. நீங்கள் மறக்காமல் இந்த ஐபிஎல் மூடி தண்டி இந்த இதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அதான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள்கிட்ட ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எப்படியாவது இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா. என்ன பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் வரும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் திரும்ப இந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா. ஓகே அதுக்கு தான் உங்களுக்கு எத்தனை % கீழேங்கிறத பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக இருக்கணும். சரிங்களா. அதெல்லாம் நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம் நம்ம வீடியோவில். இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா. மற்றவங்க இப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறோம் ட்ரீம் லெவலில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டு அதில் ஏதோ ஒரு பிளேயர்ஸை ஏதோ ஒரு ஸ்டேட்ஸை ஏதோ வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வரல அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு தூரம் வந்துருங்க. சரிங்களா. தேவையில்லாமல் மறுபடியும் அதில் போய் சிக்கிட்டு மாட்டிகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு டோர்னமெண்ட்டும் சரி அங்கே என்ன நடக்குங்கிறது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் உள்ளே போய். சரிங்களா. அங்கே என்ன நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அக்சஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாத பாயிண்டெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து இப்படி தான் வந்தாகணும் திரும்ப நீங்கள் சொல்லி நீங்களே அதில் போய் மாட்டி சிக்கிக்காதீங்க. சரிங்களா. ஒரு விஷயம் உங்களுக்கு வரல அப்படின்னா அதை விட்டுட்டு தூரம் வந்துடுங்க. திரும்ப நீங்கள் அதே பாயிண்ட்டு அதே ரூல்ஸ் ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வரணும் அதே தேவையில்லாமல் வச்சு மாட்டிக்காதீங்க. சரிங்களா. அது உங்களுக்கும் தேவையில்லாமல் ரிஸ்க் ஆகிரும். லாஸ் தான் அதிகமாகும். சரிங்களா. அதனால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கரெக்டாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை ஐபிஎல்லில் ரீசெண்டாக ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அந்த 50%ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எப்படி வருதுங்கிறத நம்ம மேக்கப் பண்ணிக்கணும்.
நீங்கள் மற்ற இடத்துல எங்கே போய் பார்த்தீங்கன்னா லோ பிக் எடுத்தால் தான் வின் பண்ண முடியும் ஜிஎல், லோ பிக் வேணுமாங்க. ஆனால் அது எப்படி வரும், எந்த மாதிரி கிரேட்டில் வருதுன்னு சொல்லி யாரும் தெரியாது, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதெல்லாம் தெரியுமான்னு முதல்ல தெரியாது. அதனால நம்ம வீடியோவில் மெயினாக இந்த பாயிண்டெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, மறக்காமல் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்டில் எப்போவுமே இது இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மைண்டை மறந்துடாங்க. சரி, இந்த பாயிண்ட்டை மட்டும் எப்பவும் மறந்துடாங்க. சரிங்களா, ஓகே. அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தேவையில்லாத லாஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த பாப் 2+6 நம்ம இவரையும் சொல்லியிருந்தோம், அது கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருந்தோம். டபுள் 50ல் கண்டிப்பாக ஒரு 50 உள்ளே வருங்க, கரெக்டாக வந்துட்டார். அப்பவும் கூட இந்த ஐபிஎல்லில் நேற்று தாங்க அந்த டபுள் 50க்கு அடுத்து ஒரே ஒரு பிளேயர் உள்ளே வந்தது, ரியான் பராக், சாரி தினேஷ் கார்த்திக் மட்டும்தான். இது வரைக்கும் நடந்த டபுள் 50ல் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. சரிங்களா, ஆனால் தினேஷ் கார்த்திக் நேற்று ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே வந்துட்டார். வந்த ரீசனும் நம்ம சொன்னோம், 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் பாப்புக்கு பதிலாக அவர் உள்ளே போயிட்டார், அவர் வந்துட்டார் தினேஷ் கார்த்திக். ஆனாலும் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம், டபுள் 50க்கு அடுத்து அவங்கள்ட்ட இருந்து 30 ரன்னுக்குள்ளே எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் 25 ரனில் அவுட் ஆகிட்டார் தினேஷ் கார்த்திக்கு. அப்போது அவர் வரணும்னு இருக்குது. நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து 36 பாயிண்ட்டுங்க. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிங்க இது பாயிண்ட்டை, 36 பாயிண்ட்டு. இவர் கீழே வந்து கோலி 34, ரிங்கு சிங் 34, இவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்கணும். ஏன் வரல அப்படின்னா டபுள் 50ல் ஒருத்தர் உள்ளே வந்தே ஆகணும். அந்த ரீசனால் இவங்கெல்லாம் கீழே தள்ளிட்டு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து இவங்களாம் ட்ரீம் டீம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இது இவங்க கொடுக்கலங்க, இந்த கிரிக்கெட்டில் அந்த மாதிரி நடக்குது. சரிங்களா, அதனால தான் நம்ம வந்து பின்னால் நடக்கிறத கணிச்சு ஒரு வீடியோவை போடுறோம். சரிங்களா, நான் நல்லா நோட் பண்ணி பாருங்களா, ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயந்தான். கோலிக்கு 34 பாயிண்ட் இருக்குது, ரிங்கு இவங்க நினச்சா ஒரு 4 அடிச்சிருந்தா கூட இவங்க உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் ரூல்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, டபுள் 50ல் ஒரு ஆள் உள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ரீசனால் டிகே வெறும் 36 பாயிண்ட் தான், அப்போ உள்ளே வரணும்னு சொல்லி அவர் வந்துட்டார். இதெல்லாம் கிரிக்கெட்டில் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து 2 நாளாகவே நமக்கு வந்து 50% கீழே உங்களுக்கு 5 பேர் வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஆனால் 10 டீம் கொடுத்துருங்க. ஏன்னா திடீர்னு இதுவே மறுபடியும் ரிப்பீட் ஆகிரும். ஒரு 4 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். 6 இல்லைனா 7க்கு போயிடலாம், இல்லைனா இந்த 4 இல்லைனா 5 இதுதான் வருதுனால நீங்கள் 2க்குமே பேலன்ஸாக 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம டீமை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, வரக்கூடிய பாயிண்ட் என்னென்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இதில் வந்து உங்களுக்கு 9 பேர் இருக்கிறதுனால 6 பேர், 5 இல்லைனா 6 எடுத்துக்கோங்க. பட்லர் ஒரு நல்ல நாக்கு ஆடிருக்காரு. 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு 3 டீம் 4 டீம் இடம் கொடுங்க. பெரிய நாக்கு ஆடினதுனால கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்கும். சம்டைம் டீம் கூட உள்ளே வரலாம், கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 10 டீமில் ஒரு 7 டீம் அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா ஒரு பெரிய நாக்கு ஆடணுன்னா கொஞ்சம் சம்டைம் வந்து டக்குனு இயரில் 20 ரன்கள் அவுட் ஆனால் உங்கள் டீம் எல்லாமே கொலப்ஸ் ஆகிடக்கூடாது, 20 டீமும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் ஒரு 10 டீம் ஒரு 3 டீம் மட்டும் இடம் கொடுத்துக்கோங்க. நல்லா 50-50 வச்சுக்கோங்க, 5-5. சரிங்களா, சஞ்சு எடுத்துக்கோங்க, இஷான் கிஷான் எடுத்துக்கோங்க. அதாங்க எங்கள் 3 பேர் இருக்கனால ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணிக்கோங்க, மனசில் தோன்ற பிளேயரை. ஸ்கையை எடுத்துக்கோங்க. ஸ்கையோட கேட்டகரியும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நீ பார்த்தீங்கன்னா ஒரு டக் அவுட் ஆடுறாரு, அடுத்து ஒரு பெரிய ஒரு 50 அடிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டக் அவுட் ஆடுறாரு, அடுத்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ணி கேப்டன் ஆகிட்டு போயிடுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் ரோஹித் சர்மா அவுட் ஆனால் வைங்க, சம்டைம் இவரும் போகலாம். ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸையும் இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒருவேளை மறுபடியும் இன்றைக்கும் ஒரு 30-40 ரன் அடித்து ட்ரீம் 2க்குள்ளே வந்து அடுத்த மேட்ச் கூட வெளியில் போகலாம். இல்லைனா வழக்கம் போல் இவரோட ஃபார்முலா இப்படி ரிப்பீட் ஆகிற மாதிரியும் வந்துட்டு போயிடலாம். சரிங்களா, இதனால் அவர் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா தாங்க இன்றைக்கி கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நேற்று நரேனை நம்ம பேசணும். சரிங்களா, கரெக்டு தான், நம்ம பேசுனதெல்லாம் நரேனுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குங்க. அதனால் அவரை எடுக்கவே முடியாது. நம்ம எப்போவுமே ட்ரீம் லெவலில் சொல்லுவோம், டபுள் ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் விட்டு எடுக்கவே முடியாது. முதல்ல நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா, ஏன் அப்படின்னா அவங்க மேட்ச் நடந்து முடிய தண்டிக்குமே அவங்க ட்ரீம் லெவலில் உள்ள வரக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அவங்கள தூரம் நவுட்டவே முடியாது. சரிங்களா, அவங்கள எப்போவுமே நீங்கள் அதனால தான் சேஃபாக போகிறவங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரிஸ்க்கை நான் கூட ஒரு டீமில் கட் பண்ணிட்டு ஒரு டீமில் வச்சுருந்தேன். அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் தேவை. இல்லாதவங்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷனை என்றைக்குமே நீங்கள் வந்து நம்பணும்.
ரஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்னுக்குள்ளே தான் அடிச்சிருந்தார், 20-25. ஆனால் விக்கெட் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் போட்டு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப்டன் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், டபுள் ஆப்ஷன் இருக்கவங்கள நீங்கள் கண்டிப்பாக ட்ரீம் லெவலில் விட்டு எடுக்கவே முடியாதுங்க. அது இதுவும் சரி, T10 இருக்கட்டும், T20, உலகக்கோப்பை எல்லாத்துலேயுமே அப்படி தான். ஏன்னா பெரிய பெரிய பவுலர் அடி வாங்குவாங்க, அவங்ககிட்ட போய் விக்கெட் விடலாம். அதனால் நீங்கள் டபுள் ஆப்ஷன் ஆல்ரவுண்டராக இருந்தவங்கள கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் லெவல் விட்டு எடுத்துடாதீங்க. சேஃபாக கூட வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்கியாக எனக்கு வேண்டாங்கிறவங்க மட்டும் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும்னா இன்னொன்று சொல்லிடுறோம். இந்த ஆல்ரவுண்டரில் தொடர்ச்சியாக அவங்க வந்து 2 கேப்டன் இல்லைனா சம்டைம் 3 கூட கேப்டனாக வருவாங்க. சரிங்களா? இது இந்த சீரீஸில் பொதுவாக எல்லா சீரீஸுக்கும் சேர்த்து சொல்கிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக கேப்டனு வயசுன்னு அட்டாச் வந்து 3 வருவாங்க. அந்த நேரத்தில் 4வது மேட்ச்சில் அவங்கள கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து அவங்களோட கேப்டன் பர்சன்டேஜ் மட்டும் ஒரு 50-60% போயிடும். சரிங்களா? 50 இல்லைனா 60%க்கு மேலே போய் நிற்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் தூரம் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் 70 கூட போயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், கேப்டன்லேருந்து அவரை சுத்தமாக பிளேயரை விட்டு ரிமூவ் பண்ணணும். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவங்க அதுக்கு முந்தின மேட்ச் 3 மேட்ச்சில் கேப்டனு இல்லைனா வயசுன்னு அட்டாச் ஆகி வந்துகிட்டே இருக்கணும். பிளேயராக வராமல் 3 மேட்சும் கடந்த 3 மேட்சுமே அந்த பிளேயர் வந்து கேப்டனு வயசு கேப்டனு மாறி வந்துடணும். வந்தால் தான் நீங்கள் 4வது மேட்ச்சை அவரை ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 70% கேப்டனாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும். சரிங்களா? என்ட்ரி ஆகி உங்கள் 20 டீம்லேயும் அவரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போகணும். அப்போ உங்களுக்கு ஜிஎல் அடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவைப்படும் அப்படின்னா 9 பிளேயரே போதும், 11 பேர்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் ட்ரீம் லெவலில் வந்து தொடர்ச்சியாக விளையாடுறவங்களுக்கு இது முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9 டிபி இருந்ததுனாலே உங்கள் ஜிஎல் வின் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ட்ரீம் லெவலில் 100 பேர் 100%ல் 80% வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வருவாங்க. சேஃபாக கூட வச்சுருவாங்க. நீங்கள் ஆனால் அதை கட் பண்ணி கொண்டு வருவீங்கனால உங்களுக்கு இன்னும் ஜிஎல் வின் பண்ணால் ரொம்ப அட்வான்டேஜ் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாம் மறந்துடாதீங்க, வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்களாம் இருக்காங்க. திலக் வர்மா எடுத்துக்கோங்க. ரோஹித் சர்மாவை ரெஸ்கே ட்ராப் பண்ணுறோம், சேஃபானவங்க வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஒருவேளை சப்போஸ் ஒரு 10-20 ரன்குள்ளே போனால் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த 3 பேரும் ஜோடியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிளேயர் கட் ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். இவர்கிட்ட இருந்து பெருசாக ஒரு 50 கூட வரல. அதனால் இவர் ரிஸ்கே மறுபடியும் ட்ரை பண்ணலாம். லைட்டாக டச்சில் இருக்க மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஓகே, ஹிட்மர் எடுத்துக்கோங்க. டிம் டேவிட், ரவன் பவுல் இவங்கெல்லாம் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. த்ரூவ் ஜுரோல் இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பிளேயர்லாம் நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ட்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோங்க. ஒரு 10 ட்ரிப் வந்தால் 2 ட்ரிப் 3 ட்ரிப் தான் உள்ளே வருவாங்க. இவர் வந்த ஒரே ஒரு ட்ரிப் பார்த்தீங்கன்னா லக்னோ கூட உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ட்ரிப்பு உள்ளே வந்தால் விளாண்டா ட்ரீம் லெவல் விளாண்டா ஒரு 2 ட்ரிப்பு அந்த மாதிரி தான் உள்ளே வருவாங்க. இவங்கெல்லாம் மறுபடியும் ரிஸ்க்குன்னு சொல்லி உள்ளே வச்சு ஏமாந்துடக்கூடாது. வச்சுருங்களா? எல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரியான் பராக் எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. பராக்கு ஒரு நல்ல பிளேயர் தான், தொடர்ச்சியாக உள்ளே வந்துட்டுருக்காரு. இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ட்ரிப் தான் கட் ஆகிருக்காரு, அதுவும் ஆர்சிபி கூட தான். மற்ற எல்லா மேட்சும் உள்ள அதுவுமே டபுள் 50ல் வந்ததுனால வெளியில் போனார். அது நம்ம சொன்னோம் அன்றைக்கி மேட்ச் கூட சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக டபுள் 50ல் போனதுனால மட்டும்தான் அவர் வெளியில் போனார். ஓகே, நல்ல ஃபார்மில் இருக்கார், இவர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செப்பார்ட், அஸ்வின் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஃபார்ம் அவுட்டாக என்னதில்ல. ஒரு சில பிளேயர் நம்ம பார்த்துருக்கோங்க, ஒரு சில சீரீஸு உலகக்கோப்பை டோர்னமெண்ட் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்காமல் இருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கடைசி வரை விக்கெட் எடுக்காமலே போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உள்ளே வர மாட்டாங்க, அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தா விக்கெட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குன்னா ஏதோ ஒரு கேட்டகரியில் உள்ளவருக்கு வாய்ப்பு உருவாகணும்னு சொல்லி அவர் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பவுலிங் செக்ஷனில் பார்க்கும்போது செப்பர்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் தான் உள்ளே வந்திருக்காரு. ஒரு 3 மேட்சை சுத்தமாக அடி வாங்கியிருக்காருங்க. இவர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் மேத்வால் யூஸ் பண்ணதுக்கு இவரை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, பவுலிங் ஆப்ஷனில் உங்களுக்கு பும்ரா, கோச்சி இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்று இவங்க 2 பேரில் ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே வரணும், எல்லாம் 2 பேர் ஜோடியாக வெளியில் போகலாம். சரிங்களா? ஏன்னா 2 பேருமே 3 விக்கெட்டுங்கனால ஈஸியாக இவங்களோட பாயிண்ட்டை பிடிக்கலாம் இவங்க இந்த பிளேயரை. சரிங்களா? 3 விக்கெட்டில் ஒரு 3 விக்கெட்டு உள்ளே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம் 2 பேர் ஜோடியாக கூட வெளில போவாங்க. இதுதான் ஃபார்முலா. 2 பேர் ஜோடியாக உள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஓகே,
நான் வந்து பும்ராட்ட விக்கெட் ப்ரொடக்ஷன் இருக்கனால அவர்கிட்ட போய்க்கிறேன். சகல்கிட்ட போய்க்கோங்க, நல்ல ஆப்ஷன் தான். உங்களுக்கு இப்போவும் சொல்கிறோம், அஸ்வின் மேலே சந்தேகம் மறுபடியும் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே போய் ஏதோ ஒரு பிளேயரை மேக்கப் பண்ணிக்கோங்க. குல்தீப் சென் கூட ஒரு நல்ல பவுலர் தான், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவர் மும்பையில் தான் முதல்ல இருந்தார். இவர் ரீசெண்டாக பவர் பிளேயில் விக்கெட்டு கொடுக்காங்க. விக்கெட்டு கொடுக்கல அப்படின்னா இவர் அப்படியே ஃபார்ம் அவுட்டாகவே போயிருந்தாருங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இவரை ஏன் நான் கட் பண்ணுறேன்னா, மும்பை கூட 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு வேளை மறுபடியும் எடுக்கலாம். சம்டைம் வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு டீம் கூட ஒரு மேட்ச்சில் எடுப்பாங்க, அடுத்த மேட்ச் விக்கெட் இல்லாமலே போவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே, மறுபடியும் எடுத்தாலும் எடுக்கலாம். 1 or 2 விக்கெட்டு நீங்கள் பார்த்து ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2 டீம்லேயுமே மேக்கப் பண்ணுற மாதிரி மும்பையில் 5 விக்கெட்டும் ஆர்ஆரில் ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் உள்ள மாதிரி தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, பவுலிங் வந்து கம்மியாக தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஃபுல்லாக பவுலிங் வந்து உட்காந்துருக்க ரீசனால் அடுத்த நாள் அது தாக்கம் வந்து கொஞ்சம் மாறலாம். அதனால தான் நம்ம இப்படி பேக்கப் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஃபுல்லாக ஜாயின் பண்ணி போடுங்க. ஏன் அப்படின்னா பெருசாக கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. அதை தாண்டி வந்து எஸ்டர்டே வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சாய் கிஷோரும் ஹர்ஷல் பட்டேல் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்தாங்க. சரிங்களா? அந்த ரீசனால் கீழே ஒன்று அட்டாச் ஆகி தான் இன்றைக்கி வர மாதிரி தெரியுதுங்க. நீங்கள் இந்த மேட்ச்சை முடிஞ்சவொன்னே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா 2 எண்ணமும் ஜோடியாக ஒரே பவுலிங் லைனில் விழுந்திருக்கு. சரிங்களா? பவுலிங் லைனில் சாய் கிஷோரும் ஹர்ஷல் பட்டேலும் வந்ததுனால கேப்டன் வைஸ் சேம் இடத்துல விழுந்ததுனால ஒரு இடத்த அங்கே பிடிச்சி வரலாம். ஒரு இடத்த அங்கே பிடிச்சி அட்டாச் ஆகி ஆல்ரவுண்டரையோ இல்லைனா பேட்டிங்கோ இல்லை கீப்பரையோ சார்ந்து வரலாம். இது ஒரு தனிப்பட்ட கருத்து தான். இதை நீங்கள் மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த வீடியோ மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேங்க. சரிங்களா? அதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் அதை போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மேலே கீழே மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பெருசாக ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நீங்கள் பெருசு உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து லோ பிக் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணணும். வெளியிலேருந்து கூட கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? வெளியிலேருந்து லோ பிக்கு ஃபுல்லாக ரிஸ்கியாக உங்களுக்கு வெளியிலேருந்து என்னென்ன பிளேயர்லாம் இருக்காங்களோ லோ பிக்கில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 0 to 40 கேட்டகரி ஒன்று இருக்குது, 40 to 60 65 கேட்டகரி. சரிங்களா? இந்த 2 கேட்டகரி சேர்ந்து ஜாயின் பண்ணி போடுங்க. மோஸ்ட்லியாக வர பாயிண்ட் ஃபுல்லாக 0 to 40 45 கேட்டகரிக்குள்ளே தான். 0 to 40க்குள்ளே அந்த 50 கேட்டகரிக்குள்ளே வரும். சரிங்களா? அதை தாண்டி பெருசு ஒன்று இருக்குது. நேற்றுலாம் பார்த்தா சாய் கிஷோரும் உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேலும் வந்திருப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. ரெண்டுமே ரொம்ப 50% கீழே ரெண்டுமே வந்து உட்காந்துட்டு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மாறி வரலாம். சரிங்களா? ஒரு லோவை ஜாயின் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா நேற்று நடந்ததுனால அதோட எஃபெக்டில் நேற்று வந்து ரெண்டுமே 50% கீழே கேப்டன் வயசு உட்காந்துருச்சு. அந்த எஃபெக்டால் இன்றைக்கி என்ன நடக்கலாம்னா ரெண்டுமே பெருசாக வந்து உட்காந்துடலாம். பெருசாகவே ஜாயின் வந்து உட்காந்துடலாம். கேப்டன் வைஸ் கிட்ட பெருசிலே வந்து உட்காரலாம். இது ஒரு பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பிளேயர்ஸாக. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் வெளியில் நம்ம ட்ராப் பண்ண பிளேயரை உள்ளே கொண்டு வந்து மேக்கப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.